நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கலா, அம்மா காஃபி கொடுப்பா. என்ன அப்படி பாக்குற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க காஃபி கேக்குறீங்களே. கேட்டுட்டேன்பா, குடுப்பீங்களா? அம்மா இது கொண்டு வரேம்மா. கலா, பசங்க சாப்பிட்டாச்சா? டேய், டிஃபனே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏய் சங்கி, எக்ஸாம்ஸ் வருது, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? நீ அந்த ப்ரொஃபசரை பாத்தியா? பாத்துட்டேமா. எக்ஸலென்ட். குட் மார்னிங் மா. ஹலோக்கா. கலா, செல்விக்கு சேர்த்து காஃபி போடுமா? சரிங்கம்மா. நீ வா செல்வி, கம். மா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? எந்த ஃப்ரெண்டு? லண்டன்ல ஃப்ரெண்டு. நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்களே. சொல்லிட்டேன். ஏ என்னம்மா? அவங்க ஹஸ்பண்டு இப்போதைக்கு இந்த மேட்டரை சொல்ல வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிருக்காரு போல இருக்கு. ஓ சரிங்க. மார்னிங் செல்வி. ஓ மார்னிங் சார். மார்னிங். நான் நேரா ஆபீஸ்க்கு போகணும்னு நினைச்சேன். சரி அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார் உங்க சைன் வேணும். இங்க. அம்மா கிட்ட பேசிட்டியா? இப்பதான் பேசினேன் சார். சார் நான் இல்லாதப்போ ஆபீஸ்ல என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் நீங்க இல்லைனாலும் நான் இல்லைனாலும் ஆபீஸ்ல எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு சார். சார் நீங்க ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய பண்றீங்க சார். அதனாலதான் அவங்க ரொம்ப விசுவாசமா வேலை பார்க்கறாங்க. உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸை நேசிக்கிற பாஸ் பார்க்கவே முடியாது சார். யூ ரியலி கிரேட் சார். செல்வி அம்மா, என்னம்மா? செல்வி சார் நீ ஊர்ல இல்லாதனால நான் ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நீ வந்துட்ட, அந்த ட்ரிப்பை ரீகன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். செல்வி, நாளைக்கும் வருவியா? நான் கண்டிப்பா வருவேம்மா. சரி சார், நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேம்மா. 2 minutes காஃபி வந்துரும்மா. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன், உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். காஃபி வேற குடிக்க சொன்னீங்கன்னா சார் வேற நின்றுட்டு இருக்காரு. நான் அப்புறமா வரேம்மா. வரேன் சார். அம்மா என்னம்மா காஃபி கொடு. வழக்கம் போ லேட். அந்த காஃபியை நீ குடி. இந்தாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன அம்மா அம்மாங்கிறா, உங்களை சார் சாருங்கிறா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் பொண்டாட்டியோட கதையை முடிச்சிருவாங்க. காப்பாத்துறேன்னு சொல்லுங்க அம்மா போலீஸ் பிடிச்சு கொடுத்து மாட்டி விட்டாங்க. உங்க அப்பா கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவங்க எப்ப சர்டிபிகேட் கொடுத்து என் ஒய்ஃபை நான் எப்ப குணமாக்குறது? கண்ணா ஒன்றும் கவலைப்படாத, கலைக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாம் அப்படி வாயாலே சொல்லுங்க, யாரும் எந்த காரையும் எடுத்துக்காதீங்க. கட்டின நான் மட்டும் தான் தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஆமாம் கேளுங்க கேளுங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிற பேரில் கலைக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க. அவளை முழு பைத்தியமாக்கி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் விட்டீங்க? கேட்க வேண்டியதானே? எங்களை கேட்க கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. கோர்ட் உத்தரவுப்படி தான் நடப்பாராம். அவர் இஷ்டப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாராம். நான் சொல்லல சிங்க பெருமாள் அந்த ஆள் சொல்லி தான் டாக்டர் இப்படி பண்றான். ஏன்டா எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க விட்டீங்கன்னு எங்களை கேக்குறீங்களே, நீங்க போய் கேட்க வேண்டியதானே? எங்கடா கிட்ட போனாலே உங்க அப்பா திட்டுறாரு. ஆனா நான் கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன். அப்பா கேட்டே சொல்ல, நீங்க கேட்டா சொல்ல போறாங்களா? இப்பனா நம்ம குடும்பத்து மேல இருக்க பிடிப்பை போயிடுச்சுமா. அத்த நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்கெங்க இருக்கவங்கள கண்டுபிடிக்கிறீங்க? பாவம் கலை,
அங்கங்க ஓடி தவிச்சா. அவளையும் புடிச்சு கொடுத்துட்டீங்களே. ஆனா என் குழந்தைய மட்டும் ஏன் உங்களால கண்டுபிடிக்க முடியல? கண்டுபிடிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு தோணல. என் ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க நினைச்சா கண்டுபிடிச்சலாம். ஆனா நீங்க நினைக்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு என் பொண்ணு மட்டும் ஆச்சு. அப்புறம் என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. அப்பப்பதான் அவளுக்கு தான் ஆச்சு. இப்ப முழு பைத்தியமாவே ஆயிடுவா. என்ன மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா இங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, சாப்பிட்டியா? ம். எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? என்ன பதில் சொல்ல மாட்டியா? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. என்னப்பா, என்ன பேசணும்? என் பிரச்சனையை பற்றி இந்த வீட்டில் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு அவகிட்டேருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவே போதும். அவள் எனக்கு வேணாம். சாரிப்பா, என் ஃபேமிலி பிரச்சனையில நான் எல்லாமே அப்படியே விட்டுட்டேன். நான் யாரையும் தப்பாக சொல்லலை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கேன். இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சா நானாவது நிம்மதியாக இருப்பேன்ல. விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டா என்ன நிம்மதியா இருந்துடுவியா? அப்ப நீ காதலிச்சது பொய்யா? அந்த பொண்ணு மேல பாசம் வச்சது பொய்யா? இந்த பாரு, நீ அவ கூட தான் வாழணும். அவ வீட்டுக்கு போய் நீ பொறுமையா இரு, நான் சேர்த்து வைக்கிறேன்னு நான் அந்த பொண்ணுகிட்டயே சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மலேசியா போலன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லாமே சரியாயிடும். சேர்ந்து வாழணும்னு நான் மட்டும் நினைச்சா போதுமா? அவளும் நினைக்கணும்ல. அவள் நினைக்கலையே. அவளுக்கு அந்த நினைப்பு இல்லைன்னா உனக்கு எப்படி தெரியும்? நான் வித்யா வீட்டுக்கு போயிருந்தேன். வித்யா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டது தான் கோபம். மற்றபடி எந்த கோபமும் இல்லை. இப்போ அந்த கோபம் குறைஞ்சிருச்சு. நீ மட்டும் என் கூட வந்தீன்னா அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம். என்னையும் மன்னிச்சிருவாங்க, உன்னையும் ஏற்றுக்குவாங்க. வித்யா, வா வித்யா, நம்ம வீட்டுக்கு போகலாம். மணி, அப்பா என்னம்மா? இவரு எங்க இருந்து வந்தாரு திடீர்னு? மணி, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசு. என்ன பேசணுமா? வா போலான்னு கூப்பிடுறாருப்பா. எங்க? அவர் வீட்டுக்கு. அவரு வீடா? இவனுக்கு ஏதுமா வீடு? ஓ ஓ ஓ, அந்த விஸ்வநாதன் வீடா? அப்பா, அவங்க அம்மா அப்பா மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு சொல்றாருப்பா. போகவாப்பா? போ, உள்ள போ. எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. ஓ,
என்ன சொன்ன? அம்மாவும் அப்பாவும் மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா? உங்கள் அம்மா விஸ்வநாதன் வீட்டில் வேலை செய்கிறாங்க. உங்கள் அப்பா யாரு? இன்னும் உயிரோடு தான் இருக்காரா? நான் சொன்னது அவங்கள இல்லை. அவங்க தானப்பா உன் அம்மா. ஓ, நீ விஸ்வநாதனையும் டாக்டர் அம்மாவையும் சொல்றியா? இன்னும் நீ அவங்கள அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறியா? நீ இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. நான் வித்யா கூட வாழணும். நீ எதுக்கு வாழணும்? ஏன்னா அவன் என் ஒய்ஃபு. அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நான் வித்யா கிட்டே பேசிக்கிறேன். அவன் நான் சொல்றத தான் கேட்பா. பார்த்தல, நான் உள்ள போன்னு சொன்ன உடனே போயிட்டா. நீயும் போயிடு. நான் போறதுக்காக வரல, வித்யாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்னங்க? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே நிக்க வச்சு பேசாதீங்க, உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்ல வந்தியா? நீ என்ன பொம்பளை நாட்டாமையா? இதோ பாரு, விஸ்வநாதன் உன் அப்பான்னு நினைச்சுதான் என் பொண்ணை உன் கூட பழக விட்டேன். உன் அழகுக்காகவோ அறிவுக்காகவோ இல்லை, அவருடைய சொத்துக்காக. அவருடைய சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வைப்பாருன்னு சொல்லு. அது மட்டும் இல்லை, அப்படி எழுதி வச்ச பத்திரத்தோட விஸ்வநாதன் இங்க வந்து என் பொண்ணை கூப்பிடணும். அப்பா அனுப்பி வைக்கிறேன். இந்த பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. மாமா வேணுங்கிறதால தான் நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீ வேண்டான்றதுனால தான் நான் மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். அதை விட நீ சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் என் பொண்ணை மரியாதையோட உன் கூட அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வராத, போ. அவங்க அப்பா சொல்றத அவ கேட்குறா. என் கூட சேர்ந்து வாழணுன்ற நினைப்பே அவளுக்கு இல்லை. அப்போ நான் மட்டும் எதுக்கு நினைக்கணும்? உன் கூட வாழணும்னு அவ வந்தா பிரச்சனை இல்லாம நீ அவ கூட இருப்பியா? சொல்லு, ஏத்துக்குவியா? அவ வந்தா நான் ஏத்துப்பேன். சரி, நான் பாத்துக்கிறேன். கலா, அம்மா. ஏய் செல்வி, இங்க வா வா. என்னம்மா? வா வா. எப்ப வந்த? இப்பதான். இந்தா, கோயிலுக்கு போயிருந்தேன். God bless you. உட்கார் உட்கார். செல்வி, ஏதா சாப்பிட்டியா? கலா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். நான் செய்யாம இருப்பேனா? சொல்லு. மணிகண்ணா உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். அதுக்காக அவனையும் அந்த பொண்ணையும் அப்படியே விட்டுட முடியுமா? இந்த வயசுல அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டானா அவன் எதிர்காலமே வீணா போயிடும். இப்ப நீ என்ன பண்ணணுங்கிற? அந்த பொண்ணு வித்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். என்னம்மா, எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்க, இப்ப இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்லம்மா, அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப பேசிட்டாருமா. அவர் என்னெல்லாம் பிள்ளைங்களோட சந்தோஷத்துல இல்ல, என்னமோ இந்த வீட்டோட வசதி, காரு, பணம் விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பிளான் பண்ணிதாம்மா இவனை முட்டாளாக்கியிருக்காங்க. அது தெரியாம இவனும் போய் விழுந்துட்டான். என்னாலெல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் நிக்க முடியாதுமா. எனக்கு என்னமோ சரியா படல செல்வி. உங்களை யாரு போய் நிக்க சொன்னாங்க? நீங்க அங்க போக வேண்டாம், நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டா போதும். இல்ல செல்வி, அது அந்த ஃபேமிலியோட புத்தி மாறாதுமா. மாறும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போனோன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க.
பெத்த பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுல இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல மாறிதான் ஆகணும். மாறுவாங்க. நான் பேசுறேம்மா. அதுக்கு மேல உன் இஷ்டம்மா. எனக்காக மட்டும் இல்ல, உங்க மனசுல நீங்க அவங்கள ஏத்துக்கணும். கண்டிப்பா. செல்வி, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சும்மா சொல்லலுமா? அது நிஜம்தான். அந்த ஆள் பண்ணின கலாட்டால மணிகண்டனை பத்தின உண்மை மட்டும் தெரியல, இன்னொரு உண்மையும் தெரிஞ்சிருக்கு. என் வாழ்க்கை பத்தின உண்மை. என்ன உண்மை? நேரம் வரும்போது சொல்றேனே. சரிம்மா, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள வா. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். கங்கா, நான் ஜிஜே பேசுறேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீங்க என்கிட்ட பேசுறதே குட் நியூஸ் தானே? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் சொல்ல போறத கேட்டா நீ இன்னும் சந்தோஷப்படுவ. ஆஹா. உன்னோட ஒய்ஃபும் தங்கச்சியும் வேணும்னு கேட்டல, இப்போ அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எந்த கோயிலுக்கு போறாளுங்க? சிவன் கோவில். சரி, நான் பாத்துக்கிறேன். ஏய், இரு இரு இரு, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? ஐய், தேங்க்ஸ். வச்சிட்டுமா? சோபா, முடியல. என்ன கங்கா, யார் கோயிலுக்கு வரா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு அரிசி வீட்டுல டேரா போட்டு இருக்காளுங்களே, உன் மகளும் மருமகளும். அந்த வீணா போனவளுங்க கோயிலுக்கு வராளுங்களாம். ஜிஜே ஃபோன் பண்ணி சொன்னான். இப்பவே போறேன். நானும் வரட்டுமா கங்கா? வேண்டாம், நான் ஏன் ஆளுங்களோட போறேன். அங்க வச்சு எதுவும் பண்ணிடாத கங்கா, அவங்களை எப்படியாவது இங்க தூக்கிட்டு வந்துடு. ஆமா கங்கா, அவளுகளை இங்க கூட்டிட்டு வந்துரு. குழந்தையை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுகளை பலி கொடுத்துடலாம். அந்த ஓடுகாரிகளோட காலை உடைக்க. உங்களுக்கே இவ்வளவு கோவம் வந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய், चलो मेरे साथ. மங்கா, நான் போய் அர்ச்சனை கூட வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்க இங்க இருங்க. சரிங்க. नावे वशिन्दं दुरितादग्नेः ताम् अग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदिष्टाहं दुर्गां देवीकं शरणमहं प्रपद्ये. सुदरसिदरसे नमः. दुर्गा परमेश्वर्यै नमः. என்னம்மா கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? வாங்க போலாம். என்னங்கடி, எஸ்கேப் ஆலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
ஏதோ பிடிக்காத மூணாவது மனுஷன் பார்த்த மாதிரி பிகு பண்ணிக்கிறீங்க. கோயிலுக்கு வந்தீங்களா? என்ன இது, நம்ம குடும்பத்துக்கே இல்லாத ஒரு பழக்கம், புதுசா இருக்கு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? சாமி கடவுளே எங்களை ரொம்ப நாள் சந்தோஷமா வச்சிரு அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்களா? உங்க 2 பேரையும் அப்படிதான் நான் வச்சிருந்தேன். நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கல. ஏண்டி அம்மா, என் அருமை தங்கச்சியே, பிடிச்சாலும் பிடிச்சியே, ஒரு புளியங்கம்மா பிடிக்க வேண்டாம்? இப்படி காஞ்சி போட கரவாடா பிடிச்சிருக்க? போ, நான் வேண்டான்னு சொல்ல. போன இடத்துல மகாராணி மாதிரி வாழணும். இப்படி அரிசி வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருக்கீங்க. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, வயசு கோளாறு. எத்தனை நாள் தான் வீட்டுல கல்யாணம் ஆகாம இப்படி உட்கார்ந்துருப்ப? ஆனா நீ உனக்கு என்ன பிரச்சனை? உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே எதுக்குமே கலங்காத இந்த கங்கா கலங்கி போயிட்டேன் தெரியுமா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி ஓடி வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னை அரிசிக்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காக என்னை நீ ஏமாத்திருக்கேன்னு. ஏண்டி, என்னை காட்டி கொடுத்ததுக்காக உனக்கு என்ன கிடைச்சது? அரசாங்கத்துக்கு பெருசா மெடல் கொடுத்தாங்களா, இல்ல அரிசி தான் அவ சொத்துல பாதி எழுதி கொடுத்தாளா? நீங்க வேற எங்க போயிருந்தாலும் உங்க 2 பேரையும் நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா என்னோட எதிரி அரிசி, அவ வீட்டுல போய் தங்கியிருக்கீங்க. ஏய் எர்ரா, இது 2ஐயும் இங்கே போட்டு தள்ளுறேன். கா கோயிலுக்கா? இங்க வேணாம். சி, இவன் ஒருத்தன் என்னை அப்பப்ப நல்லவளாக்கி விட்டுறான். ஆமா, புனிதமான இடத்துல பாவம் பண்ண வேண்டாம். ஆமாக்கா. இங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போய் சாமியை கும்பிடுங்க. இங்க என்ன ஃப்ரீ ஷோவா நடக்குது? போடா. என்ன சொல்ற? ஏன் அவங்க கோயிலுக்கெல்லாம் போனாங்க? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனை. அமைதியா இருக்காங்க, கண்டுக்காம இருக்காங்கன்னு மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறதா? அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே இவங்க வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான். எங்க அந்த ராமசாமி? அவரும் பின்னாலே போயிட்டாரு. அவனும் போய் கங்கா கிட்ட மாட்டிக்குவான் போல இருக்க. இத பார், நீ எங்கேயும் வெளியே போகாத, ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அடுத்த குறி நீதான். அட போங்க அத்தை, எனக்கு வாழணுங்கிற ஆசையே போயிருச்சு. ஏய் கண்ணா, ஹலோ, நான் செந்தமிழ் அரசி பேசுறேன். ஓடுகாலிங்களா? ஓடுகாலி முட்டைங்களா? எங்கடி ஓடுறீங்க? என்ன தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓடுங்க. நீங்க எல்லாம் பொம்பளையாடி? எவ்வளவு தைரியம்? நான் தானடி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் தப்பிக்க முடியுமா? போதும் ஓடுவியா? போதும். ஏய், நீ ஓடி போனது கூட பரவாயில்ல. நான் யார பழி வாங்கணும்னு துடியா துடிக்கிறனோ அவ வீட்டுல போய் ஓசி சோறு சாப்பிடுற.
ஏண்டி நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் இப்படி பிறந்ததுக்கு நானா காரணம்? அந்த ஆண்டவன் என் வாழ்க்கையோட விளையாடிட்டான். அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? என்னால உன் வாழ்க்கை கெட்டு போச்சு. நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஏண்டி உன்னை நான் வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னல, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒருத்திக்கு தான் சொந்தம், நான் உங்களுக்கு தான் பொண்டாட்டி, செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்க கூட தான் வாழ்வேன் சாவேன்னு சொன்னல. என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்ட செந்தமிழ் அரிசியை பழி வாங்குறதுக்காக கண்ணனை கலையரிசி கல்யாணம் பண்ணி வச்சேன், காதலிக்கு வச்சேன், கல்யாணம் பண்ண வச்சேன். ஆனா நீ கலையரிசிக்கு சப்போர்ட் பண்ண, செந்தமிழ் அரிசிக்கு என்ன காட்டி கொடுத்த. கடைசியில அவ வீட்டுல போய் அடிமை மாதிரி இருந்திருக்க. என்ன நீ அவமானப்படுத்திட்ட. இப்படி பண்ணதை விட இவ்வளவு மாதிரி எவனாவது ஒருத்தரை இழுத்துட்டு ஓடி போயிருக்கலாம். அப்பா இதுக்கு 2 பேரும் கொண்டு போய் எங்கேயாவது அடைச்சு வைங்க போங்க. கங்கா இவனுங்களை அடைச்சு வைக்கிறதா? உயிரோட புதைக்கணும் கங்கா. இல்ல வேண்டாம். இன்னொரு துரோகி இருக்கான், அவனும் கிடைச்சதும் மொத்தமா இந்த பூருப்பரை வச்சு என் கையால கொள்றேன். கொண்டு போங்க இவங்களை, எடுத்துட்டு போங்க. ஓடி வா. ஓடி ஓடிடா போ. ஏன் அழுவுற? அவனுடைய ஞாபகம் வந்துடுச்சா? ஒழுங்கா விசாரிச்சு பழகுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். எனக்கு மகளா பிறந்துட்டு இப்படி ஒரு ஓட்டாண்டிய லவ் பண்ணிருக்கிறியே, முட்டாள் முட்டாள். அவளை ஏங்க திட்டுறீங்க? பாவங்க, அவ தாலி கட்டின புருஷனோட வாழறதுதான் பொண்ணுக்கு சந்தோஷம். அவளுக்கு அவசரப்பட்டு தாலி கட்ட வச்சிங்க, நீங்களே அவசரப்பட்டு அவளை இப்ப கூட்டிகிட்டு வந்து வீட்டுல வாழ வட்டிய வச்சிருக்கீங்க. ஏய், என்கிட்ட பேசுறியா? என்னையே எதிர்த்து பேசுறியா? அதை தர இதை தரன்னு உங்க அப்பா என்னை ஏமாத்தினா, அதே மாதிரி என் பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்னா நான் உஷாரா இருக்கா? அது தப்பா? ஆமாங்க, தப்புதான். பொண்ணு வீட்டுல இருந்தா சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பணும். நம்ம ஒண்ணுமே செய்யாம அவங்க வீட்டுல இருந்து அதை கொண்டு வா இது கொண்டு வான்னு சொல்றதுலாம் ரொம்ப அநாகரிகங்க. எது நாகரிகம் எது அநாகரிகம்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம பேசுன பல்ல அடிச்சு உடைச்சிடுவேன். ஆமா, நீங்க உடைக்கிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும். நீ என்ன திருப்பி என்ன அடிப்பியா? திருப்பி அடிப்பியான்னு கேக்குறேன். அடி அடி பாக்கலாம். உன்னெல்லாம் விரட்டி விடாம இங்க வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ இங்க இருந்தீனா என் பொண்ணையும் பாய்சன் பண்ணிடுவேன். உங்க அப்பா கிட்டவன் மாப்பிள்ளை நல்லவர்னு சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுப்பேன். போடி போடி வழியில என்னப்பா இல்ல என்னாலதானே. எனக்கு யாரும் வேண்டாம். நீங்க போ சொன்னா நான் போறேன், இல்லடா போகல, இங்கே இருந்துடுறேன். போதுமா? நீங்க வாங்கம்மா. அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். என்ன பண்ண போறீங்க? என்ன மிஷின் வச்சு கொலை பண்ண போறீங்களா? என்ன நடக்குதுங்க? ஏன் யாரும் பேச மாட்டீங்களா? தம்பி, நல்ல தம்பி, வெறும் 3 கேள்வி கேட்ட, அதுக்கு பதில் சொல்லலன்னு உடனே உனக்கு இவ்வளோ கோபம் வருதே. இது வரைக்கும் நாங்க ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டிருக்கோம், எதுக்குமே நீ பதில் சொல்லலையே. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்க. விட்டாய ஆளுங்க உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. மரியாதையா கேட்கறதுக்கு பதில் சொல்ல. சொல்லனா? தம்பி, எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வைக்க முடியாது. பாப்போம். இமாம். எஸ் மேடம்.
நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லு. கேக்குதா? கேக்குதா? சொல்லு நல்ல தம்பி. கேக்குதா? கேக்குது. உன் பேர் என்ன? நல்ல தம்பி. பிறந்த ஊரு சொல்லு. பிறந்த ஊர் எது? எலஞ்சி. அது எங்க இருக்கு? குத்தாலம் பக்கத்துல. அப்பா அம்மா? தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லு. ஏன் தெரியாது? கான்டாக்ட் வச்சுக்கல. எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. அப்போ 15 வருஷமா நீ இல்லீகல் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லு. தேச விரோத செயல்கள் செய்ய ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சா? ஏய் சொல்றா. ஆமாவா இல்லையா? சொல்லு. உன் பாஸ் யாரு? சொல்லு. உன் தலைவன் யாரு? சொல்லு. யாரு? சொல்றா. அவன் எந்த நாட்டுல இருக்கா? அவன் இந்தியனா? தமிழனா? ஃபாரினரா? ஏய் சொல்லு. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரே தங்கச்சி. என்ன பண்றா? தெரியாது. கான்டாக்ட் இல்ல. நீ எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட? சொல்லு. வெளிநாட்டுல. எந்த நாடு? உஸ்பெகிஸ்தான். எதுக்கு இந்தியாக்குள்ள வந்த? சொல்றா. சொல்லு. இந்தியாவோட அமைதியை அழிக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணும், பசி கொஞ்சம் பட்டினி நாடே கலவர பூமியா மாறணும். அதுக்காக நாங்கள் மெடிசன்ல கிருமிகளை கலந்தோம். நாங்கன்னு சொல்றியே, அந்த நாங்க யாரு யாரு? நான் சொல்லு. வேற? நான் சொல்லு. கூட யாரு? சொல்லு. நான் சொல்லு. யாரு? யாரு? உனக்கு பின்னாடி யாரு இருக்கா? உனக்கு யாரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது? நானு. சொல்லு. நானு யாரு? நானு. சொல்ல நல்ல தம்பி. சொல்ல. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றான். அந்த இடம் வரும்போது மட்டும் பேசாம ஆயிடுறான். He is mentally strong. மேடம் ப்ளீஸ் ஒரு 5 minutes நாங்க விசாரிக்கிறோம். ஓகே. ஏய் நல்ல தம்பி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? இதுலயும் சொல்லல, நான் இவன் மனுஷனே இல்ல. இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம்
மிஷினை வச்சு உண்மையை சொல்ல வைக்க முடியாது. இவனை சென்டிமெண்டா அடிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ் மேடம். எதுவா இருந்தாலும் என்ன உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன கசக்குது? சக்கரை போடலையா? ஓ, பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ சோகமா இருக்கிறத இப்படி காட்டுறியாக்கும். இல்லைங்க, போட மறந்துட்டேன். கொடுங்க, போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, கசப்பாவே சாப்பிட்றேன். விஸ்வநாதன் சொத்து போயிடுச்சேன்னு எனக்கும் சோகம் இருக்குல்ல. எங்க கிளம்பிட்ட? காலேஜ் போறேன்ப்பா. நீ எங்கேயும் போக வேணாம். அப்புறம் நீ போக வர்றப்போ அவன் முன்னால் நின்று டிஸ்டர்ப் பண்ணுவான். என் கூட வான்னு கூப்பிடுவான். நீயும் மனசு மாதிரி அவன் பின்னாலே போயிடுவேன். மாட்டேன்ப்பா, நான் உங்க பொண்ணு. நீங்க சொல்லாம போக மாட்டேன். சக்கரை போடாமலே காஃபி இனிக்குதுரி. என்ன இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னேன். சிபாரிசுக்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கியா? விஸ்வநாதன் கிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன பத்திரம் எதையும் காணோம், வெறுங்கையோட நிக்கிற? தம்பி, நீ வீட்டுக்கு போ. இல்லக்கா, இந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்கக்கா. நீ வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட சொல்லு நான் பொண்ணோட வரேன்னு. சரிக்கா. எப்படி கூட்டிட்டு போவீங்க? ஏன் அனுமதி இல்லாம எப்படி கூட்டிட்டு போவீங்க? என்ன நடக்குது இந்த வீட்டில்? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, சேரை எடுத்து போட்டு உட்காந்துட்டீங்க. உட்காருங்கன்னு நான் சொல்லணும். சொத்து இல்லைன்னா பொண்ணு அனுப்பி வைக்க மாட்டீங்களா? அதான் அனுப்பி வைக்க மாட்டேன்னு அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. உங்ககிட்ட சொல்லலையா? அனுப்பி வைக்காம வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் என்ன வேணா பண்ணுவோமா? அதே நீங்க கேக்குறீங்க. ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு அலையிறீங்க? பணம் இல்லாதவன் போனோம் படிச்சது இல்லையா? அதுக்கு நீங்க உழைச்சு சம்பாதிக்கணும் சார். இப்படி பொண்ணை கட்டி கொடுக்கிற இடத்துல அவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம், பேராசை, சுயநலம். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்த காலத்துல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். தப்பு தண்டா பண்றவனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும். ஆஹா, நல்ல குணமான மாப்பிள்ளை வேணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க குணமான மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? மியூசியத்தில் வச்சுக்கிறதா? எனக்கு வேண்டாம். நீங்க அவனை கூட்டிட்டு போய் மியூசியத்தில் வச்சுங்க. எனக்கு பணம். உங்கள மாதிரி அப்பாங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுது. எவ்வளவு நாளைக்கு உங்க பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு உட்கார போறீங்க? நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்றத பாக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெத்தவங்க. உங்க புத்திமதிக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க. எல்லாரும் நிரந்தரமா வாழ போறோம்னு நினைக்கிறீங்களா? நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போறாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும்? நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சு பாருங்க. என்ன ஆவா? யாரு பொறுப்பு? இப்படி வீம்புல அலைஞ்சு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த அப்பாங்க இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா?
அந்த லிஸ்ட்ல நீங்களும் இப்ப சேர்றீங்களா சார்? ஒரு பொண்ணுக்கு புடவை, நகை, நட்டு இது எல்லாத்தையும் விட புருஷனோட வாழ்றதுதான் சந்தோஷம். அது உங்க அப்பாவுக்கு தெரியல, உனக்குமா தெரியல? சரி விடுங்க, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியலனா ஏமா உங்களுக்கு தெரியல? இத பாருமா, எதை பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இப்படி நேரா அவங்க கிட்ட பேசி அவங்க மனசை கலைக்க பாக்குறீங்களா? அப்பம் பேச்ச தட்டாத பொண்ணு தங்கம், நான் சொல்றதை தான் கேட்கும். நீங்க பண்ணி வச்ச கல்யாணம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒண்ணுமே இல்லாத நீங்களே நிறைய சொத்து இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு கேக்குறீங்க. கோடி கோடியா சொத்து வச்சிருக்கிறவரு விஸ்வநாதன் நிறைய சொத்து இருக்கிற மருமக தான் வேணும்னு சொன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அப்படி நினைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. ஆனா அவர் அப்படி நினைக்கல. இன்னும் மணிகண்டனை அவரோட மகனா தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா சொத்தை எழுதி வைக்க சொல்லுங்க. அவர் புள்ள மேல அவர் எப்ப வேணாலும் சொத்தை எழுதி வைப்பாரு. இப்பவே எழுதி வைக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? அவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க மகளை பொண்ணு கேட்டாரா? இல்ல உங்க சொத்தை எழுதி வச்சாதான் என்னோட பொண்ணை கொடுப்பேன்னு நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட்ல கழுத்து போட்டீங்களா? கிரிமினல் வேலை பண்ணிருக்கீங்க சார். ஒரு அப்பாவி பையனை ஏமாத்தி தாலி கட்ட வச்சிருக்கீங்க. சொத்து சொத்து சொத்துன்னு ஏன் சார் அலையறீங்க? அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ சொத்தை எழுதி வாங்கிட்டு வான்னு ஏன் சார் சொல்லல? எல்லாம் திருட்டு வேற. கல்யாணம் பண்ணி வச்சா சொத்தெல்லாம் வந்துடும் நம்புறீங்கல்ல, இப்ப என்ன சார் ஆச்சு? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்பவும் விஸ்வநாதனோட புள்ள மணிகண்டன் தான். அப்ப ஏன் சார் பொண்ணு அனுப்ப வைக்க மாட்டேங்கிறீங்க? அதை நான் எப்படிமா நம்புறது? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவர் எழுதி வைப்பாரு, நான் எப்படி நம்புறது? இந்த பணம் தான் நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு பிசினஸ்ல லாஸ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எல்லாம் போயிடுச்சுனா என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. உங்க பொண்ணுக்கே நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறப்போ விஸ்வநாதன் சார் அவங்க பையனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அவனே வெறுத்து போய் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.